சாத்தூர் அரசு மருத்துவமனையில் பாம்பு கடிக்கு சிகிச்சை பெற சென்ற மூதாட்டிக்கு சோதனை ஊசி செலுத்தாமல் நேரடியாக ஆன்டிபயோட்டிக் ஊசி செலுத்தியதால் அவர் மரணமடைந்ததாக தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் அவரது குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த காந்திமதி என்ற மூதாட்டி பாம்பு கடித்ததாக கடந்த 23ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு செவிலியர் நேரடியாக நரம்பு வழியாக ஆன்டிபயோட்டிக் ஊசியை மட்டும் செலுத்தியதால் காந்திமதி உயிரிழந்ததாக கூறிய அவரது உறவினர்கள் சாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர். இந்நிலையில் இதுவரை மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்காததால் மதுரையில் உள்ள தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேம் ஆனந்த் சின்ஹாவிடம் அவரது மகள் ஜெயபாண்டியம்மாள் புகார் மனு அளித்தார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட பிரேம் ஆனந்த் சின்ஹா டிஐஜி மூலம் விசாரிப்பதாக குடும்பத்தினரிடம் உறுதி தெரிவித்தார். அது கார்டியாக் அட்டாக் தான் கன்ஃபார்மாக. இதை இதுக்குள்ள ஆதாரம் எல்லாமே இருக்கும், எல்லா டாக்டர்ஸ்க்குமே இது தெரியும். அவங்கள கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் இப்படி டெஸ்ட் ஊசி போடாமல் இந்த ஊசி போட்டீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் இப்படி தான் போடுவோம்ன்றாங்க. எல்லாருக்கும் எப்படி போட முடியும்? யாராவது ஒரு சிலருக்கு தான் அது சேராமல் போகும். டெஸ்ட் ஊசி போட ஒரு 5 நிமிஷம் ஆகும். போட்டால் அதில் அலர்ஜி ஆகும், வாமிட் சென்சேஷன் இருக்கா எதாவது கேட்பாங்க. கேட்டது இல்லைன்னா நிப்பாட்டி இருக்கலாம். கேட்காம போட்டதுனால அவங்க வாமிட் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6-7 செகண்ட் தான் ரொம்ப துடிச்சு அப்படியே உயிர் போயிடுச்சு.